ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில் ஆண்டவரிடத்திலிருந்து மகா பெரிய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவருடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளை என்பது நமக்கு கிடைத்த மகா பெரிய ஆசீர்வாதம், மேன்மையான அபிஷேக ஆசீர்வாதம், நன்மை. அது பைபிள்ல ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க, மேவு போசேத். அவனோட வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் இருந்த நிலைமை செத்த நாயை போல இருந்தான், 2 காலம் முடமாய் இருந்தான். ஆனால் அவனிடம் இருந்த ஒரே ஒரு தகுதி யோனத்தானின் மகன் என்ற ஒரே ஒரு தகுதி மட்டும்தான். அந்த ஒரு தகுதியை வைத்ததினாலே, இருந்ததினாலே, கிடைத்ததினாலே கர்த்தர் அவனை மீண்டுமாக பழைய நிலைமையை விட மேன்மையான நிலைமைக்கு உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் தெரியுங்களா? அவனை ஒருத்தன் வாங்கி வீட்டில ஓரமாய் போட்டு வைத்த சூழ்நிலையிலே தாவீது ராஜா உள்ளத்திலே கர்த்தர் ஒரு எண்ணங்களை போட்டார். சவுலின் குடும்பத்திலே யோனத்தானின் மகன் ஒருவன் மீதியா இருப்பது அறிவிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது. உடனடியாய் அவன் இருந்த இடம் தேடி, அங்கதான் பாருங்க ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீங்க கவலைப்படாதிருங்க, உங்களை தேடி வந்த தெய்வம், விண்ணுலகை விட்டு மண்ணுலகில என்னை தேடி வந்தார் என்னை ரட்சிக்கும்படியாக, அதே தெய்வம் இந்த நாளிலே உன்னை தேடி வர விரும்புகிறார். உன்னை எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புகிறார். 2 சாமுவேல் 9:5 சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதே பாதல் இருக்கிற அம்லேயின் குமாரனை மாகின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். அந்த வீட்டுக்கு ஆரம்பிச்சு கூட்டின்னு வந்துட்டாங்க. நம்பர் 1 பாருங்களேன், இருந்த இடம் தேடி வந்த ஆசீர். நம்பர் 2, அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினான். எப்படி ஆசீர்வதித்தான் தெரியுங்களா? 2 சாமுவேல் 9:7 தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஐயா, யோசித்து பாருங்க, செத்த நாயை போல் இருந்து 2 முடமாய் இருந்த தூக்கி எரியப்பட்ட எல்லாரும் மரக்கடிக்கப்பட்ட நிலைமையில இருந்த குப்பை போன நிலைமையில இருந்த அவனை உயர்த்தி ராஜா சரிக்கு சமமாய் சேர்ல உட்கார வச்சு நித்தம் அப்பம் புசிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்தான். அது மட்டுமல்ல, உன்னுடைய பாரம்பரிய சொத்தெல்லாம் கொடுக்க. எவ்வளவு நிலங்க, ராஜாதி சவுலுடைய நிலம் எவ்வளவு நிலம், அவ்வளோத்தையும் கொடுக்குறான்ட்டா. 3வது ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, சிறப்பான ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 9:11 ராஜகுமாரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். பொருள் கிடைச்சது, பணம் கிடைச்சது, நகை கிடைச்சது, திரும்பி வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனாலும் ராஜகுமாரில் ஒருவனை போல நீ கர்த்தருடைய பிள்ளை இருக்கிற பட்சத்துல நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அதே இடத்துல தூக்கி எடுத்து ராஜகுமாரில் ஒருவனை போல உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறாயா? தீய பழக்க வழக்க பாவ பழக்கத்தை வெளியே வந்தாயா? அல்லது அடிக்கடி மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதே பாவத்தில் இருக்கிறாயா? இந்த மேவி போசத்தை நினைத்த தெய்வம் உன்னை நினைக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரில் ஒருவனை போல அவனை உயர்த்தினார் என்று. இதுவரை இல்லாத சிறப்பான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களாங்க? 2 சாமுவேல் 9:12 சீபாவின் வீட்டில் குடியிருந்த 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் யாவரும் மேவி போசத்துக்கு வேலைக்காரா இருந்தார்கள். வேலை என்ற சொல்லுக்கே சொந்தம் இல்லாதவனுங்க, சொத்து என்ற சொத்துக்கு வார்த்தைக்கு சொந்தம் இல்ல, சொந்தம் பாராட்ட முடியாதவன், வேலைக்காரனுக்கே தகுதி இல்லைங்க. அவனிடத்துல 35 நபர்கள் வேலை செய்யும்படியான கர்த்தர் கிருபையை கொடுத்தார் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு, நீ பட்ட வேதனைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ உடைந்து போகாது, சோர்ந்து போகாது, சுருங்கி போகாது. உன் நம்பிக்கையில உறுதியாயிரு. நீ நினைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேவி போசத்தை நினைத்த தெய்வம் செத்த நாயை போல இருந்து அவனை அழைத்து எவ்வளவாய் உயர்த்தினீர் கர்த்தாவே. இந்த நாளில உடைய பாதத்துல உண்மையை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில தடைப்பட்ட திருமணம் நடக்கட்டும் சுவாமி. குழந்தை பாக்கியத்தை தாருங்கப்பா. வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்க ஆண்டவரே. கடன் கஷ்டம் நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்க ராஜா. எல்லா கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. சந்தோஷ சமாதானத்தோடு காலங்களை கடக்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளமான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.